இன்றைக்கு கும்பமேளா என்பதாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பிரயாகை, அலகாபாத் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியலாம், அந்த ஊரிலே கங்கை நதி பாய்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் அங்கு வந்து எந்த பரபரப்பும் இல்லாமல் அந்த அளவுக்கு மிகுந்த நல்ல ஏற்பாட்டுடன் கோடிக்கணக்கான மக்கள் புனித நீராடி கும்பமேளாவிலே பங்கு பெற்றார்கள். அந்த கங்கை நதி இமயமலையிலிருந்து மேற்கு வங்காளம் கங்கா சாகரம், சாகரம் என்றால் கடல், சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே கலக்கிறது. இது நமக்கு பெருமையாக இருக்கிறது, புண்ணியமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, திருப்தியாக இருக்கிறது. ஆனால் அந்த கங்கை நதி, புனிதமான இந்த கங்கை நதி எப்படி நமக்கு கிடைத்தது? எப்படி இந்த பூவுலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய அருகாமையிலே, நாம் ஸ்நானம் செய்யக்கூடிய நிலையிலே, நாம் பருகக்கூடிய நிலையிலே எப்படி நமக்கு கிடைத்திருக்கிறது? ஒருவர் செய்த முயற்சி, ஒருவர் செய்த விடாமுயற்சி, ஒருவர் செய்த கடின முயற்சி. அந்த முயற்சி, விடாமுயற்சி, கடின முயற்சியின் காரணமாக அந்த புனிதமான கங்கை நதியானது நம்மிடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பார்க்க முடிவது மாத்திரமல்ல, இங்கு உட்கார்ந்து கொண்டு திருநெல்வேலி ஜில்லா பிரம்மதேசத்திலே உட்கார்ந்து கொண்டு கங்கா 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 என்று நாம் சொன்னால் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது, பெயரும் வைக்கிறார்கள். கங்கையம்மன் கோவில் என்றும் இருக்கிறது, படவேட்டம்மன் கோவில், கங்கையம்மன் கோவில் என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்கள். அம்மன், கிராம சக்தி அம்மனுக்கு கங்கையம்மன் என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த புனிதமான கங்கை, சொன்னாலே புண்ணியத்தை அளிக்கக்கூடிய, நினைத்தாலே புண்ணியத்தை அளிக்கக்கூடிய அந்த புனிதமான கங்கை இமயமலையிலிருந்து இந்த பூவுலகத்திற்கு வந்ததற்கு பகீரதன் என்பதாக ஒரு அரசர் தவம் செய்ததன் பயனாக இங்கு வந்தது. பார்வதி பதி ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.